மேட்டூர் அணையிலிருந்து இந்த ஆண்டு குறுவை சாகுபடிக்காக நீர் திறக்கப்படாததால் அதனை நம்பியிருந்த விவசாயிகள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். தமிழக அரசின் வழிகாட்டுதல்களை எதிர்நோக்கி காத்திருக்கும் விவசாயிகளின் நிலை குறித்த தொகுப்பை தற்போது பார்க்கலாம். நாகை மாவட்டத்தில் பொதுவாகவே 25,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி நடைபெறும். கடந்த ஆண்டு குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் சரியான காலத்தில் கிடைத்த நிலையில் 1,00,000 ஏக்கர் அளவில் குறுவை சாகுபடி நடைபெற்றது. ஆனால் இந்த ஆண்டு மேட்டூரில் போதிய அளவு நீர்வரத்து இல்லாத காரணத்தினால் தண்ணீர் திறக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் 4,00,000 ஏக்கர் விவசாய பரப்பை சாகுபடி செய்யாமல் கைவிடும் நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். வரலாற்றிலே இல்லாத அளவாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒரு ஆண்டுக்கு 25,000 ஏக்கர் தான் சாகுபடி செய்யப்படும். ஆனால் சென்ற ஆண்டு குறுவை தண்ணீர் கிடைத்த ஒரு சூழ்நிலையில் கிட்டத்தட்ட 1,00,000 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலப்பரப்பில் குறுவை சாகுபடி என்பது நடந்தது. ஆனால் இந்த ஆண்டு ஒரு 10 ஏக்கர் கூட செய்வதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கு. தாங்கள் குறுவை சாகுபடிக்கு தயாராக உள்ள நிலையில் மாவட்ட நிர்வாகமும் வேளாண் துறையும் குறுவை சாகுபடிக்கான எந்த ஆயத்த பணிகளையும் முன்னெடுக்கவில்லை என வேதனையோடு விவசாயி தெரிவிக்கிறார். இந்த ஆண்டு குறுவை விவசாயம் பண்ணலான்னு எல்லாமே ஆயத்தமாக இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு தண்ணி வருமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. மேட்டூர்லேயும் தண்ணி இல்லை, இங்கேயும் போதுமான மழைப்பொழிவு இல்லை. அதனால் நாங்கள் விவசாயம் பண்ணுற வாழ்வாதாரமே எங்களுக்கு கெட்டு போயிருக்கு. இதுக்கு வேளாண்மை துறைகளும் அவங்க குறுவை விவசாயம் பண்ணுறோமா சம்பா பண்ணுறோமா என்ன செய்கிறோங்கிறத அவங்களும் எங்களை இன்னும் ஊக்குவிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எதுவும் செய்யலை. அதையும் அவங்க ஏற்பண்ணி கொடுக்கணும். ஒரு 60,000 ஏக்கருக்கு மேலே காஞ்சி போயிடுச்சு எங்களுக்கு. அதனால் என்ன பண்ண தண்ணி வருமா நாங்கள் சாகுபடி பண்ணலாமாங்கிறத வேளாண் துறையும் அரசும் எங்களுக்கு உறுதிப்படுத்தணும். மேட்டூர் அணை திறக்கப்படாததை கண்டித்து வருகின்ற ஜூன் 17ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக அறிவித்துள்ள நிலையில் மேட்டூர் அணையில் போதிய அளவு நீர் இருப்பு இல்லாத காரணத்தால் ஜூன் 12ஆம் தேதி பாசனத்திற்காக தண்ணீர் திறக்க இயலாது என வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் விஷ்ணுவர்தன்.